ஹைடா, ஃபோர்ஸ் மேரேஜ் போன பாட்டுலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் கவுண்டரில் நின்று பில் பே பண்ணிருக்கீங்க. வி உங்கள் கூட இருக்கா அங்கே கவுண்டரில். மேம், இது பெட் சார்ஜ் மட்டும்தான். மெடிக்கலுக்கு மெடிக்கலுக்கும் வருமா? ஆமாம் மேம். மெடிக்கலுக்கு நாளைக்கு பே பண்ணிக்கலாம்ல? ஓகே மேம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி அவங்க சொல்ல, வி வயன் மெடிக்கலுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படி சொல்ல, நீங்கள் வியை பார்க்குறீங்க. என்கிட்ட இருக்குடி, ஒரு நிமிஷம் நகர அப்படி சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வர பார்க்க நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணி, வேணாம் தானே நான் அப்பயே சொல்லிட்டு இருக்கேன். இந்த பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அந்த கவுண்டரும் உங்க 2 பேரையும் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. பே பண்ணுவாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி. நீங்க அவங்கள பார்த்தா, நான் நாளைக்கு பே பண்றேன். ஓகே மேம். வி சைலண்டா நின்றுருக்கா. நீங்க பே பண்ணிட்டு அவ்வளோதான் மாமா, முடிஞ்சிருச்சுல. எதுக்குடி இப்படி பண்ற நீ? அம்மாக்கு பொண்ணு நான் தானே பே பண்ணி ஆகணும். கழுத்துல இருக்க செயினை கழட்டி யாரி பே பண்ணுவாங்க? நீங்க 3 பேரும் சேமா ஒரே செயினா போட்டுட்டு இருப்பீங்க. 3 பேரு கழுத்துலயும் அவ்வளோ அழகா இருந்தது. எதுக்கு இப்படி பண்ண அப்படி கேக்குறான். நீங்க அம்மா கிட்ட இருக்கும் போது ஒரு பயத்துல நின்று தந்துப்பீங்க. அம்மா இன்னும் எழுந்துக்கலாம் அப்படி. டாக்டர் வந்து அவங்க ஓகே தான் இருந்துப்பாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்ல, உங்களுக்கு ரிலாக்ஸா அப்படி இருந்திருக்கும். அப்புறம் பே பண்ணணும் அப்படி சொல்ல, ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்த மணிலாம் ரியாக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ காசு இல்லை, அதனால உங்க 3 பேர் கழுத்துலயும் சேமா ஒரே செயின் போட்டுருந்துருப்பீங்க. நீங்க ரியாவை பார்க்க அவ, அக்கா என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு அப்படி சொல்லும் போதே வி வயன் எப்பயாச்சும் நான் பே பண்றேன். வேணாம், நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் எங்களை நாங்களே பார்த்து போனோம். வீக் ஒரு மாதிரி இருக்கு, அங்க அங்கிள் இருக்காரு. ஸோ இல்லடி, மாமா தானே, மாமாவை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரியாவை பாக்குறீங்க. அவ கொஞ்சம் மணி எடுத்து கொடுக்குறா. ரித்தி அவ பேக்ல இருக்க திங்ஸ் எல்லாம் கொட்டிட்டு கொஞ்சோண்டு காசு வச்சிருக்கா. அது எது கொடுத்த அங்கிளுக்கு இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி புரியல. ஏடாயா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னப்பா பில் பே சொன்னாங்க. வயன் என்ன பண்ணிட்டு இருக்கா? நீயே சைலண்டா நின்னுட்டு இருக்க. வீட்டு பே பண்ணு. இல்லப்பா வயன், அவ வந்து உன்கிட்ட கேப்பாளா நீ பே பண்ணுன்னு? நீ தாண்டா எல்லாமே பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியும்பா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி தயங்கிட்டே நின்னுட்டு இருக்க. நீங்க ரித்திக்கிட்டே கொடுத்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்க கழுத்துல இருந்து செயினை கழட்டி இருப்பீங்க. ரியா கழுத்துல இருந்து கழட்டுறீங்க. பட் ரியா சைலண்டா இருக்கா. ரித்தி ஆட்டோமேட்டிக்கா அவளே கழட்ட, வேணாம் நீ போட்டுக்கோ. ரித்தி அவங்க 2 பேரையும் பார்க்க, இது உன் கழுத்துல அழகா இருக்கும். இது மட்டும் இல்லாம அப்பா போட்டது நம்பப்பா. நான் குழந்தையா இருக்கும் போது இது போட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு இது போடும்போது அப்பா என் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீ இது போட்டுக்கோன்னு நான் உன்கிட்ட கொடுத்தேன், நீயே போட்டுக்கோ, கழட்டாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரித்தி கழுத்துலயே போட்டு விட்டுட்டு ரியாதோ அயந்து மட்டும் எடுத்துட்டு போறீங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ போய் பண்ணுனா தோ போறப்பா அப்படிங்கிற மாதிரி வி உங்க பின்னாடியே வந்திருப்பான். வந்தது மட்டும் இல்லாம அத்தனை வாட்டி சொல்லியிருப்பான் நான் பே பண்றேன் அப்படின்னு. பட் நீங்க கேட்கவே இல்லை. பில்லும் பே பண்ணிட்டீங்க. உங்க அம்மாவை பார்க்க வந்துட்டு இருக்கீங்க. இங்க ரித்தி ரியா அம்மாவோட ரூமுக்கு வெளில நின்றுருக்காங்க. அங்கதான் அங்கிள் ஜிம்மன் ஜேகே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் நின்றுட்டு இருக்க. ரித்தி பேக்ல இருக்க திங்ஸ் எல்லாம் கொட்டிட்டு இருந்திருப்பா. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பைக்குள்ள போட்டுட்டு இருக்க. இப்போ ஜேகே ரியாக்கு போட்டு விட்ட ரிங்கு நீங்க தான் வச்சிருக்கீங்க. உங்க அப்பா அதை கழட்டி போட்டுட்டு ரியாவை அடிக்கும் போது அது உங்ககிட்ட தான் வந்து விழுந்திருக்கும். ஸோ அப்பவே கொண்டு திரும்ப வச்சிருந்துருப்பீங்க. இப்போ பேக்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டு, அது உங்க கண்ணுல படுது, அத கையில இருக்கிறீங்க. அடிக்கடிக்கு நீங்க ஒயனை தான் பார்ப்பீங்க, ரித்திய பார்த்துருக்க மாட்டீங்க. ரித்திய பார்க்கும் போதெல்லாம் இந்த ரிங்கு உங்ககிட்ட இருக்காதா? ரித்திய பார்க்கும் போது கொடுக்கலாம் அப்படின்னு உங்க பைக்குள்ளேயே வச்சிருக்க. இப்போ உங்க கண்ணுல பட்டுருச்சு. நீங்க அதை எடுத்து ரிங்க பார்த்துட்டே ரியாவை பாக்குறீங்க. என்னாச்சு ரித்தி, என்ன மிஸ் பண்ணிட்டே என்ன அப்படி சொல்லிருக்க. நீங்க பைய எடுத்து பெஞ்ச்ல வச்சுட்டு, எதுவும் மிஸ் பண்ணல, நீ இதை ரொம்ப மிஸ் பண்ணுவியா அப்படின்னு ரியா கிட்ட காட்ட. ரியாக்கு நல்லா தெரியுது ஜேக்கு போட்டு ரிங்கு அப்படின்னு. அவ அந்த ரிங்கை பார்த்துட்டு ஜேக்கு பாக்குறா. ஜேக்கு உங்க 2 பேரும் நல்லா தான், ஜம்முன்னு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். அவங்களும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ரித்தி அந்த ரிங்கை எடுத்துட்டு ரியா கிட்ட வந்து போட்டுக்கோ. இப்போதான் அப்பா இல்லைல்ல, அன்னைக்கு
அப்பாவை எதிர்த்து என்னால் எதுவும் பேச முடியல. அவன் அன்னைக்கு அப்பா பயங்கரமாக அடிச்சது இல்லை, சும்மா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்படின்னு ரித்தி ரியா கிட்ட பேச, ரியா அங்கிள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ரித்தி அப்புறம் பேசிக்கலாம். அதே இல்லைக்கா. புரி ஏதா அப்பாவும் கையிலேருந்து கழட்டி போடும்போது நீ பயங்கரமாக அழுதல்ல, ஏதா அத்தியோட ரிங்குன்னு தானே சொன்னேன். புரி நீயே வச்சுக்கோ, அவனை பார்க்கும்போது கொடுக்கணும், நான் பத்திரமா வச்சுருந்தேன். ஒன்று பார்க்கும்போது அப்படிலாம் ஒரு வாட்டி ரிங்கு இருக்காது, இல்லைன்னா நான் அவனுக்கு அப்போவே கொடுத்துருப்பேன். புரி அப்படின்னு நீங்கள் ரியா கிட்ட கொடுக்க, ரியா எங்க கொடு ரிங்கை வாங்கிக்கிறா. சும்மான்னு பார்க்குறான் ஒரு மாதிரி. அப்பா அன்னைக்கு கையிலேருந்து கழட்டி போடும்போது அழுதுண்டா. அப்போத்துலேருந்து வச்சிருக்கியா நீ? அப்போத்துலேருந்து பத்திரமா வச்சிருக்க, உன்கிட்ட கொடுக்கணும்னு. சரி, இதுக்கப்புறம் எனக்கு சொந்தம் இல்லை, உனக்கு தான் அப்படின்னு அகைன் ரித்திக்கிட்டே கொடுக்குறா. ரித்தி அவளே பார்க்க அன்னைக்கு நிறையா அழுதா, ரொம்ப அழுதா. அதுக்கு என்ன பண்ணுறது, நீ வச்சுக்கோ. என்னக்கா அப்படி பேசுகிற? மாமாவை நீ லவ் பண்ணல அப்படி சொல்ல அங்கிளுக்கு இப்போதான் புரியுது ஜேகே ரித்தியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவரு ஜேகே ஜெமன் 2 பேரையும் பார்க்குறாரு. ரொம்ப ஆக்வர்டாக இருக்கு இந்த சுச்சுவேஷன். இது ஜெமனுக்கு எப்படி இருக்கும், சும்மாவே அவன் சண்டை போடுவான், அப்படிங்கிறப்போ இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஜெமன் ஏதோ தப்பா நினைக்காத, அது எனக்கெல்லாம் தெரியும்பா, அமைதியாயிட்டான். அங்கிள் இப்போ உங்க 2 பேரையும் பார்க்க நீங்க அது ரியா கிட்டேயே கொடுத்துட்டு, சாரி ரித்திக்கிட்டேயே கொடுத்துட்டு, உனக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதோ உனக்கு தான் தெரியுங்க, உன்கிட்ட தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவளோட ஃபேஸை கப்பாடி, மாமா உன் புருஷா அப்படின்னா இது உன்கிட்ட தானே இருக்கணும். அது இல்லைக்கா, நீ மாமாவை லவ் பண்ண. ரித்தி நான் லவ் பண்ணனா ஹர்ட் ஆச்சு, ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இந்த கழட்டும் போது ஜம்மன் மாமாவை கல்யாணம் பண்ணும் போது பாதி ஜிகே மாமாவை நான் மறந்துட்டேன். அந்த உன்னை ஜிகே மாமா கல்யாணம் பண்ணும் போது முழுசாவே நான் மறந்துட்டேன். அவரு உன் புருஷன் என்ன ஒன்று எனக்குள்ள ஒரு கில்ட்டி தான் இருந்ததா. ஜம்மன் மாட்ட இதெல்லாம் என்னால் சொல்ல முடியலையே அப்படி. இப்போ எனக்குள்ள அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். இதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ வச்சுக்கோ, இது உனக்கு. நீ நினைக்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே இப்போ எதுவுமே இல்லை, புரியுதா அப்படி சொல்லிட்டு ரியா உங்களே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் கையில் ரிங் வச்சிருக்கீங்க, திரும்பி சீக்கிரம் பார்க்குறீங்க. எல்லாத்தையும் கேட்டு இருந்திருப்பான். இதை சொல்லி தான் நிறைய வாட்டி உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பான். ஸோ சைலண்டாக இருக்கான். எனக்கு ஒன்றா தெளிவாகுது. மணிக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பான். பட் ஒரு பைசா கூட நீங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஜேகேக்கும் ரியாக்கும் அஃபேர் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவனுக்கு ஏன் தெரியல, கடுப்பா இருக்கும். இப்போ புரிஞ்சிருச்சு. சைலண்டா ரியாவே பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வயன் நம்மள நம்பி இருக்கா. எல்லாத்துக்கும் பின்னாடி வயனோட அப்பா தான் இருந்திருக்காரு. தேவையில்லாம அன்னைக்கு நம்ம போட்டுட்டோம். கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தா அன்னைக்கே வயன் நம்மள்ட்ட ஓப்பனப்பா எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவன் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான். ஒரு மாதிரி உடைச்சு போயிட்டான். அமைதியா நின்றுருக்கான். ரியாவை பார்த்துட்டே அவன் மனசுக்குள்ள கொஞ்சம் புரிஞ்சிருந்துருக்கணும், சைலண்டா இருந்திருக்கணும், கோவப்பட்டிருக்க கூடாது, ஸ்டார்டிங்ல இருந்தா அமைதியா இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள நிறைய ஓடுதா. அவன் அமைதியா இருக்க ரித்தி திரும்பி ஜெக்கியை பார்க்குறா. இப்போ எனக்கு ஹாப்பியா இருக்கு. என் அக்கா ஒன்று மறந்துட்டா. ஒன்று மாதிரி ஒரு பர்சனை அவ இவ்வளோ தூரம் லவ் பண்ணியிருக்கா. நான் அடிக்கடிக்கு நினைக்கும் போதும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கும், நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு. என்னையே நீ வீடியோ எடுத்து வச்ச பிளாக்மெயில் பண்ற. அப்போ அக்கா கூட இருந்து நீ என்னென்னலாம் பண்ணியிருப்ப, எதுவுமே தெரியாம அக்கா இல்லைன்ட்டு இருக்கு. உன்னை நாங்கள் வந்து நம்பிக்கிட்டு அக்காவே வேணான்னு சொல்லிட்டா எனக்கும் நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு ஜெக்கி கிட்ட வரா. ஜெக்கி ரித்தியை பார்க்க ஜெக்கி கையை பிடிக்கிறா. ஜெக்கி ஒரு மாதிரி புரியாம ரித்தியை பார்த்துட்டு இருக்க. ரித்தி அவன் கையில கொண்டு போயிட்டு அந்த ரிங்கை வச்சுட்டு, என் அக்காவே உங்களை வேணான்னு சொல்லிட்டா, எனக்கு நீங்க வேணாம். அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அங்கிளுக்கு இப்ப இவ என்ன சொல்றா அப்படிங்கிற மாதிரி தோணுது. எங்க ரியாக்கு அங்கிள் முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரித்திக்கிட்ட வர
ரித்தி, உங்களை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு வேணாம். ரித்தி, என்ன பண்ற நீ? திரும்பி ரியாவை பார்த்து எனக்கு அந்த கல்யாணம் வேணாக்கா அப்படிங்கிற மாதிரி கண்ணுங்களிட்டு ரியாவை பார்க்க, ரியாக்கு ஒரு வாட்டி ரித்தி சொல்லியிருப்பான், எப்பவுமே உங்க பேரை சொல்லி நம்ம புலம்பிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ரியா ஜேகேவை பார்க்க, ஜேகே ஒரு மாதிரி சைலண்டா நின்றுருக்கான். அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவன் கையில அந்த ரிங்கு, அந்த கைய அப்படியே வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். இப்பதான் அவன் மைண்ட் ரியாவை மறுக்கணும், இதுக்கப்புறம் ரித்தி தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படிங்கறத திசை பண்ணி இருப்பான். அதுக்குள்ள அவ இப்படி சொல்றா. அமைதியா நின்றுட்டு இருக்கான். ஜோங்கோ, என்ன பண்ண ரித்திய நீ? எதுக்கு வேணான்னு சொல்றா? உன்னை பார்த்து பட்றா, என்னடா பண்ணிட்டு நீ? அப்படி அங்கிள் சிக்கி கத்த ஜெய்க்கு ரித்திய பார்த்துட்டு இருக்கான். ரியா அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே மாமா வேணாம் அப்படி சொல்ல, அங்கிள் என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? இவ்வளவு ஹாப்பியா இருந்தது தெரியுமா அப்படின்னு பேச வர, அப்பாவால தான் கல்யாணத்தை நாங்க பண்ணிக்கிட்டோம். எங்களை டச்சப் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இப்பெல்லாம் பண்ணாரு. இல்லை, இந்த மேரேஜ் லைஃப் எங்களுக்கு போதும் அப்படி தோணுது. நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்க? அங்கிள் ஒரு மாதிரி நின்ட்டாரு. ஜேக்கவும் ஜெமுனையும் பார்த்துட்டு, ஜெமுன் ஆனா சைலண்டா தான் இருக்கான். ஜேகே அவன் கையை அப்படியே வச்சுட்டு ரித்திய பார்த்துட்டே இருக்கான். அங்கிளுக்கு இப்ப என்ன பேசுதுன்னு தெரியல. அவரு சைலண்டா இருக்க, எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. பில் பே பண்ணிட்டு வந்து வி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க விய பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றீங்க. வயன் அப்படின்னு உங்ககிட்ட பேச வர, நீங்க சின்ன பசங்க, அவங்களே இவ்வளோ போல்டா ஒரு முடிவு எடுக்க முடியுதுன்னா என்னாலையும் அது முடியலாமம்மா. அது இல்லடி, ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு நீங்க அங்கிள்கிட்ட வரீங்க. ஒரு தங்கச்சி ஏதோ பேசிட்டு இருக்காங்க பாரு 2 பேரும், சொல்லி புரிய வை. எனக்குமே இந்த மேரேஜ் லைஃப் போதும் அப்படி ஃபீல் ஆகுது மாமா. பிகாஸ் உங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லா இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ அவர் இல்லை, உங்களுக்கு போதும் இந்த லைஃப், இஷ்டப்பட்டதெல்லாம் அப்படி உங்க 3 பேருக்கும் ஃபீல் ஆகுதா? நீங்களும் மாமா கிட்ட சொல்ல அவர் ஒரு மாதிரி உடைஞ்சிட்டாரு. நீயுமா என்னாச்சு உங்களுக்கு? எங்க பாருங்க, ஃபோர்ஸ் பண்ணி யாராலையும் ரொம்ப நாள் வாழ முடியாதுல்ல. வயன் என்ன பேசுற நீ? ஃபோர்ஸ் பண்ணியா? மாமா 3 பேருக்குமே எங்க 3 பேரையும் பிடிக்கல. அவரு 3 பேரையும் பாக்குறாரு. அங்க என்ன பாக்குறீங்க? பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல. தூரத்துல இருந்து பார்த்தா பிடிக்கும். வைஃபா உங்களால பார்க்க முடியல. அவரு உங்களே பார்க்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். மாமா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணணும். பட் ஃபோர்ஸ் பண்ணிலாம் அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு, பிடிச்ச அட்மிஷன் எல்லாமே இருக்கும்ல. ரொம்ப நாள் இருக்க முடியாதுல்ல. வயன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்க வேமாம்மா இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுறாரு அப்படி சொல்ல, அவரும் வீய ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாரு. வீ சைலண்டாக நின்றுருக்கான். அங்கே என்ன பார்க்குறீங்க? அங்கிள் உங்களை பார்க்க லவ்லாம் தானே வரணும் மாமா. என்ன ரிலேஷனை தான் பார்க்குறாரு மாமா. என்னைக்குமே என்ன ஒய்ஃபை பார்க்க மாட்டாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, சைலண்டா இருக்க. ஜெமன் அம்மாக்கும் ரியாவை பிடிக்கல. அந்த ஜெய்க்கு அம்மாவும் ரியாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது யாருக்குமே தெரியல. இது அப்பா நீங்க என்ன வி மாமாக்கும் ரியாவை ஜெமன் மாமாக்கும் கேட்க போக்கிதான் இப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. என்ன ஃபோர்ஸ் பண்ணி அம்மாவை கொன்னுடுவான்னு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. நெக்ஸ்ட் ரியா கிட்ட போயிட்டு நானும் வி மாமாவும் லவ் பண்றேன்னு சொல்லி அவளுக்கும் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? நீங்க நிறைய மணி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு. இதெல்லாம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா ஜெமன் மாமாக்கும் ரியாக்கும் கல்யாணம் பண்ண நான் விட்டுக்கவே மாட்டேன். எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்ததுனால 6 பேர் லைஃபும் கொஸ்டின் மார்க்கோடு நிக்குது. போதும், இதுக்கப்புறம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். வி மாமாக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்கு. நீங்க சொல்றதுனால அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு உங்க கூட ஒர்க் பண்றாரு. எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் தெரியும். மாமா அவ்வளோ அழகா மாசம் பாக்ஸிங் பண்ணது. அது யாருக்காவது தெரியுமா? பட் எல்லாத்தையும் மறைச்சிட்டு உங்க கம்பெனில இருந்து ஒர்க் பண்ணுது. உங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்கோ தெரியல. பட் நீங்க விருப்பப்படுற மாதிரி 3 பேரும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விருப்பமே இல்லைனாலும் அப்படின்னு நீங்க அவரை பார்க்க அவர் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டாரு. போதும், இதுக்கப்புறம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்.
இதுக்கப்புறமா அது எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்க என்ஜாய் பண்ணிட்டோம், ஹாப்பியாக இருக்கட்டும். ப்ளீஸ் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க மாமா. அவர் எதுவுமே பேசல, சைலண்ட் ஆயிட்டாரு. இப்போ 3 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு எந்த சுச்சுவேஷன்ல நீங்க 3 பேரும் இருந்திருக்கீங்கன்னு. ஜேகே அவன் கையில இருக்க ரிங்க மடக்கி அவன் பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு சைலண்ட் ஆயிட்டான். தம்மன் ரியாவை பார்க்கவே இல்லை. வி இப்பதான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். உடனே இன்னமும் தெரியல அவனுக்கு ரிலாக்ஸா இருக்கு. அப்பா கிட்ட ஏதோ மறைக்கிறோமோ, அப்பா கிட்ட போய் சொல்றோமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரியாவே இருந்திருப்பான். பட் இப்போ ஓகே, அவன் தான் இப்போ பெட்டரா இருக்கான். நெக்ஸ்ட் உங்க அம்மா எழுதுக்கிட்டாங்க, போய் பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் சொல்ல வேக வேகமா 3 பேரும் பூண்டு அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடுறீங்க. அங்கிள் அவங்க 3 பசங்களையும் முறைச்சிட்டே உள்ள போறாரு. ஜேகே ஜமன் வேலா 1 by 1 உள்ள வர அம்மா எழுந்து உட்காடுறாங்க. அவங்க எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி எழுந்து உட்காந்துக்கிட்டே அவங்களுக்கு அவங்க அப்பா கூட, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கூட நடந்த ப்ராப்ளம்லாம் மைண்டுக்குள்ள வருது. ஸோ இந்த டைம் இப்போ 3 பேரும் அம்மா அம்மா நீ எழுந்துக்கிட்டியா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் வர, நீங்க எப்படி இங்க அப்படிங்கிற மாதிரி 3 பேரையும் பார்த்துட்டு வயன் வயன் ஐம் சாரி, நீ ஏன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு அலறாங்க. என்னம்மா ஆச்சு, எதுக்குமா அல்லற, இப்பதானே உனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது அல்லதம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்க அவங்க கண்ணெல்லாம் தொடச்சு விட டைரி பார்த்துட்டி நீங்க அமைதியாயிட்டீங்க. ஒரு வார்த்தை கூட அம்மா கிட்ட சொல்லணும்னு தோணலையா உனக்கு? அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது அங்கிள் உள்ள வராரு. அம்மா அது எதுவும் கண்டுக்காம, வந்தாலும் உன்னை என்னென்ன பண்ணியிருக்கா, நீ என்கிட்ட சொல்லல, நீ ஏமா என் டைரியை பார்த்த, அது பார்த்ததுனால நீ இது பண்ணதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு யாருக்கிட்டையும் சொல்லணும் தோணலம்மா, ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு, அதனாலதான் எல்லாமே நான் டைரியில எழுதி வச்சேன் அப்படி சொல்லிட்டு இருக்க அவங்க ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா ஒரு நிமிஷம், எதுக்கு அவரு உன்னை அடிச்சாரு, என்னாச்சு அப்படின்னு அம்மா கிட்ட கேட்க, உன் டைரி கொண்டு போயிட்டு தழுது காட்டி என்னது என் பொண்ணு என்ன பண்ண எல்லாமே கேட்க போகிதான், ப்ராப்ளம் பெருசாச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல, வீட்டில் இல்லை 3 பேரும் அவங்களுக்கு போர் அடிக்குது. எப்பவுமே நீங்க வீட்லயே தானே இருப்பீங்க, யாருமே இல்லை அப்படிங்கறதுனால உங்க புக்ஸ் டைரி அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணும்போது டைரியை பார்த்து அதை படிக்க போக்கிதான் நீங்க என்னென்ன ஃபீல் பண்ணிருப்பீங்களோ அதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அதெல்லாம் படிச்சதுல இருந்து செம்ம கோவம். அவரு குடிச்சிட்டு வரும்போது அவர்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அந்த சண்டையில தான் குடிச்சு அம்மாவை தள்ளி விட்டுருப்பாரு. ஒரு ராடு மாதிரி எடுத்து அடிச்சு கூட செஞ்சிருப்பாரு. எல்லாத்தையும் சொல்லும் போது, ஏமா எனக்காக அவர்கிட்ட நீ சண்டை போட்டு இதெல்லாம் வரக்கூடாதுன்னு எதுவுமே யாருக்கிட்டயுமே சொல்லாமலே இருந்தேன் அப்படின்னு அல்ல கூடவே இருந்திருக்காண்டி வயன். அந்தாலும் உன்னை எப்படி பாக்குறான்னு கூட நான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் பாரு. அவரு உனக்கு அப்பா வச்சேன் இப்பெல்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாருன்னு கொஞ்சம் நம்பினது தப்புதான். குடிக்கிறான், எக்கிக்கு போறான் அப்படி சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணியிருந்தாரு, ஒன்று மாதிரி தானே உன்னை பார்த்துருப்பான், அப்படிதான் நான் நம்பினது தப்பு, சாரி அப்படி சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் விதுமா இதுக்கு பலர அப்படி சொல்லிட்டு அவங்க கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அல்லாத ஓகேவா, உனக்கு தலைவலி ஏதாவது இருக்கா, டாக்டர் அதெல்லாம் செக் பண்ணிட்டே இருக்க சொன்னாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கிள் அம்மாவை பார்த்து இப்போ பரவாயில்ல, ஆமா அவர் எங்க, அவனை ஜெயிலில் போட்டாச்சு, வெளியே மட்டும் இருந்தானா நானே உனக்கு ஒன்று இருப்பேன், அதெல்லாம் நினைக்காத விடுமா. சாப்பிட்றியா, உனக்கு ஃபுட் வாங்கிட்டு வரட்டுமா, எங்க வா. அவங்க கையை பிடிக்கிறாங்க, அம்மா கிட்ட வரீங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க, அமைதியாக இருக்கீங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஃபுட் வாங்கி அந்த ஃபுட் கொடுத்துட்டு அம்மா கூடயே இருக்கீங்க. 3 பேரும் அங்கிள் தான் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே இருக்காரு. அங்கிள் கூட நல்லா பேசுறீங்க, அம்மாவும் பேசிட்டே இருக்காங்க. பட் அங்க வி ஜமன் ஜேகே இல்லை, நீங்க 5 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. அம்மாவை பெட் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டாங்க. ஸோ 1 டே போது அங்கே தான் இருக்கீங்க, 2 days போது ஒரு நைட்டு சரி மார்னிங் வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இன்னைக்கு 4 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. பழைய மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா, என்ன நோயின்னு அப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆள் இருந்திருப்பான். பட் இப்போ அந்த ஆள் இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஹாப்பியா, ஏன் தெரியல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. 4 பேரும் இப்படி எடுக்கிறதுக்கு எங்க அங்கிள் வீட்டுக்கு போறாங்க. ஜம்மனோட அம்மா 3 days ஆச்சு வீட்டுக்கு வந்து, அவருக்கு காதலே வாங்காம உள்ள நடந்து போக, எப்படி இருக்கான் அவன் தங்கச்சி, என்ன பிரச்சனை உனக்கு, அதான் அவனை பார்த்தா தெரியல நல்லவன் இல்லை, நிறைய சொல்லிட்டு தானே இருந்த, கடைசியில என்னென்னலாம் பண்ணியிருக்கான் பாரு
அவர் காதலே வாங்காம உள்ள நடந்து போறாரு. இங்க இருக்கும்போது அவ என்னென்ன பண்ணா, இவளுக்கு இதெல்லாம் வேணும்னா அந்த ஜேகேவோட அம்மாவை இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா தானே அவ வேணும், அவளுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கடுப்புல இருக்காங்க அம்மா மேல. ஜமான் அவன் ரூமுக்குள்ள சைலண்டா உட்காந்துருக்கான். அவனுடைய மேரேஜ் லைஃப் ஏதோ முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். உங்களை கல்யாணம் பண்ணும்போது வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிருப்பான். பட் இப்போ ஒரு மாதிரி இருக்கு. அவன் சைலண்டா உட்காந்துருக்கான். எங்க ஜியா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். நானே பயந்துட்டேன். வயன் இப்படிலாம் சொல்லுவா, போவும் சைலண்டா இருப்பாரு, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஹே பரவாயில்லடா, வயன் போல்டா தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிருக்கா. சின்ன பொண்ணுன்னு பார்த்தேன். பட் நான் கூட சொல்ல பயந்ததெல்லாம் அப்பா கிட்ட எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா. உன் மாமா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. அத்தை பொண்ணு அவதான் அவ்வளவு அழகா இருக்கா. நீ என்ன என் பின்னாடி சுத்துற? எத்தனை வாட்டி சொல்றத, அவ சின்ன பொண்ணு. இப்பயும் நான் அவளை அப்படிலாம் பார்க்கல. இதுக்கப்புறம் அவ எனக்காக இல்லாம அவ லைஃப் அவ வாழ போறா. ஹாப்பிதான். ஆமாடா, அவ சின்ன பொண்ணுன்னு மட்டும் சொல்லாத. அவ்வளவு பெரிய விஷயத்த உள்ளுக்குள்ள வைக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும்டா. ஒரு ஸ்டெப்டா தானே அவருக்கு. ஆமா, புறம்போக்குதான். இன்னொரு என்கிட்ட மட்டும் எல்லாம் சொல்லி இருந்தான்னு வச்சுக்கைய, அவனை நான் கொன்னு இருப்பேன். போலீஸ் வந்து காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்க. சரி சரி கோபப்படாத. இன்னைக்கே அந்த ஆளுமெல்லாம் அவ்வளோ கோவம் வருது, விடு. போயனுங்க அவ அம்மா கூட எப்போ டீச்சர் பண்றாங்களா அவங்கள? எனக்கு தெரிஞ்சு நாளைக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் அவ உன் கூட வருவாளா இல்ல அவ அம்மா கூட தான் போவான்னு நினைக்கிறேன். இதை பத்தி ஏதாவது உங்க அப்பாண்ட சொன்னியா? இல்ல, ப்ராப்ளமா கொஞ்சம் சால்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன். இல்ல அதுக்கும் வயனை கூட்டு வர புரியா என்ன? எதுக்கு? இல்லடா, படியத்துல இருந்து நம்ம எப்போ ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்றோமா, அப்போத்துல இருந்து சொல்லு 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 சொல்லிட்டு இருந்தேன். சொல்லாம வயன் வந்து ஓப்பன் அப்பா சொல்லியிருக்கா. அதான் அதை பத்தி சொல்லணும்னா வயனை கூட்டு வருமான்னு கேட்டேன். அப்பா கிட்ட பேசிடுறேன். உடனே பேசணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் ஃபர்ஸ்ட் நார்மல் ஆகுங்க, அதுக்கப்புறம் பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு ஜியா சொல்றா. வியூ லைட்டா ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு சரி அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்றான். நெக்ஸ்ட் ஜேகே ஒரு நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்காந்துருக்கான். அகேன் இந்த வீட்டுக்குள்ள நான் தனியாவே தான் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா போட்டோ பார்க்குறான். இப்போதானம்மா ஃபீல் பண்ண, உங்களை மாதிரிலாம் அவ இல்லை, பட் அவ தான் நம்மளை பார்த்துக்கணுமா? கிடையாதா, நம்ம அவளை பார்த்துக்கலாம். உங்ககிட்ட தானம்மா சொன்னேன், ஒரு ஒன்றி இருக்குமா? அகேன் தனியா என் கூட யாரும் லைஃப் லாங் இருக்கக்கூடாதுன்னு எழுதிருக்க போல. போட்ல பார்த்துட்டு நீ தான் இதுக்கப்புறம் லைஃப் லாங் என் கூடவே இருப்ப போல. ஃபுல்லாமே குடிக்கிறான், குடிச்சிட்டே இருக்கான். அன்னைக்கு டே ஃபுல்லா குடிச்சிட்டே இருக்கான். இப்பவே எல்லாத்தையும் மறந்துடணும், ஒன்று முடிவு பண்ணணும், நம்மளுக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். கடைசி வரைக்கும் நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க ஸ்டேஜ்ல. அது முடிவு பண்ணணும். யாரும் நம்ம கூட இருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்க கூடாது. யாருக்கிட்டையும் நம்ம ஓப்பனை பார்க்க கூடாது. அவ்வளவுதான். நம்ம எதிர்பார்க்கறதுனாலதான் நம்மளுக்கு இந்த ஏமாற்றம். ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறத முதல்ல நிறுத்தணும் அப்படி சொல்லிட்டு ஃபுல் பாட்டிலும் குடிச்சிட்டு இப்போ மைண்டை ஃபிக்ஸ் பண்ணு, நம்மளுக்குன்னே நீ லைஃப்ல யாருமே இல்லைன்னு அப்படின்னு அவன் மைண்ட்ல அவனே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். அம்மா எனக்கு அடிக்கடிக்கு ஒழுரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் டே நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் அம்மாலாம் இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரீங்க. வீடு திங்ஸ்லாம் அப்படியே விழுந்து உடைஞ்சிருக்கு. அவன் அம்மாவும் சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ விழுந்து திங்ஸ் போல 3 பேரும் கிளீன் பண்ணிருக்கீங்க. அம்மா இதே படுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் இங்கே தான், அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரம் டைம் போகுது. மா எழுந்துரு, சாப்பிட்டு படுத்துக்கோமா அப்படின்னு ரியா எழுந்து உட்காராங்க. சாப்பிட்டு படுத்துக்கோ, வா. இன்னும் நான் எதுவும் சமைக்கலடி, ஏதாவது சமைக்கிறேன், பசிக்குதான் என்ன உங்க 3 பேருக்கும். நானே குக் பண்ணிட்டேன். நீயா? சாப்பிடலாம். உனக்கு தான் சமைக்க தெரியாதடி. ஆமா, அங்க போனவனே கத்துக்கிட்டேன். சரி வா அப்படி சொல்ல உங்களும் எழுந்து வராங்க. கத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி. வீட்டுல சமைக்க சொன்னா நீங்க எனக்கு என் புருஷன் சமைச்சு கொடுப்பான், இன்னெல்லாம் சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருப்பீங்க. ஜேகே மைண்ட்ல வச்சு, ஜேகே உங்களுக்கு நிறைய வாட்டி குக் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதை மைண்ட்ல வச்சு சொல்லியிருப்பீங்க.
பட் அங்க போன உடனே நிஜமான அம்மா அவங்கள சமைக்க சொல்லி உயர வாங்கியிருப்பாங்க. அப்போ கத்துக்கிட்டது தான். அம்மாவை கூட்டு வரீங்க சாப்பிட. வயன் ரித்திலாம் எங்க? ரித்தி கடைக்கு போயிருக்கா. வயன் குளிக்கிறாம்மா, வந்துருவாங்க அப்படின்னு இதெல்லாம் போட்டுட்டு இருக்க. சொன்ன மாதிரி 2 பேரும் வந்துட்டீங்க. இவ்வளவு நேரமா உனக்கு கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு? ஆமாம்மா, தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும்னு நினைச்சேன், அதான் அப்படி சொல்லிட்டு அவளும் பசிக்குது அப்படிங்கிற மாதிரி உட்கார்றா. வயன் குளிச்சுட்டு வரா. நீ ஏறி குக் பண்ண? ஆமா, அங்கதான் வீட்டுல குக் பண்ணுவோம்ல, கத்துக்கிட்டேன். சரி வா. எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறீங்க. அம்மாவை அவ்வளவு அழகா பாத்துக்கிறீங்க. தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க, மாத்திரை கொடுக்குறீங்க. அவங்களுக்கு போட்டுட்டு நைட் ஆயிடுச்சு. என்ன பண்றீங்க? எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஒண்ணு விட்டா பரவாயில்ல, நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு இருக்க தெரியும். நீங்க முதல்ல கிளம்புங்க. மா, என்ன ஒயன், நீ போகும்போது என்ன பண்ற? ரியாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீயும் தங்கச்சியும் வீட்டுக்கு போங்க. அவன் மட்டும் இப்படி தனியா போவா? ஜேகேக்கு கால் பண்ணி வர சொல்றியா? அது இல்லம்மா. என்னடி, வி வரேன்னு சொன்னானா? இதுக்கப்புறம் நாங்க அங்க போக மாட்டோமா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, இதெல்லாம் தோணும் தான். எங்க போயிட்டு போறேன், இங்க தானே இருக்கேன். கடிக்க வந்து என்ன பாத்துக்கோங்க. இப்ப கிளம்புங்க.